பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Ecclesiastes chapter 10 and verse 1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்பம் அதிகீனமும் அப்படியே செய்யும். இங்கே சொற்பம் அதிகீனம் என்று வாசிக்கிறோம். Here we read about something called a little folly. இங்கே ஒரு தைலக்காரனை பற்றி வாசிக்கிறோம். And we read about an apothecary. About an apothecary. இந்த தைலக்காரன் யார்? Who is this apothecary? இந்த தைலம் செய்வது என்று சொல்வது ஒரு கலை. And to make this ointment, it is an art. இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான் இருக்கிறது. And that is what is written in English Bible. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் Exodus chapter 30 25ஆம் வசனமா? அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. பரிமள தைலக்காரன் செய்வது போல என்று நாம் வாசிக்கிறோம். We read about the art of apothecary. இங்கிலீஷ்ல பாருங்க, the art of the apothecary. art அதாவது அது கலை. அது எப்படி அந்த மிக்ஸ் பண்ணணும், எதை மிக்ஸ் பண்ணணும், அதெல்லாம் அந்த தைலக்காரனுக்கு தான் தெரியும். அப்போதான் அந்த கரெக்டான ஸ்மெல் வரும். The apothecary, he alone knows what has to be mixed in what proportion so that he might make a good ointment. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவர்களா இருக்கிறோம். Likewise, we children of God, we have a name in wisdom and honor before God. நம்மை போதிக்கிறது சமுதாயம் அல்ல. And to teach us, it is not the society which is teaching us. வாழ்க்கையை பற்றி நம்மை போதிக்கிறது நம்முடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அல்ல. And it is not our school teachers who are teaching us about our life. தேவனே போதிக்கிறார். It is God himself who is teaching us. நாம் திறந்து வைத்திருக்கிற பைபிள் தேவனுடைய வார்த்தை. The Bible which you have kept open is the word of God. அது தேவனுடைய போதனை. And it is the moral and the counsels of God. இதனால் உலகத்தார் பெறாத ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். And by which we have received a great wisdom which the people of world have not received. அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த தைலக்காரன் அவருடைய கலையினால் எப்படி அந்த அவர் வைத்திருக்கிற பொருட்களை மிக்ஸ் பண்ணி அந்த வாசனையை வர வைக்க வேண்டும். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஈ வந்து அந்த தைலத்துக்குள்ள விழுந்தால் அது எப்படி இருக்கும்? Just consider, after using all his art, this apothecary is preparing a very sweet smelling ointment, and suddenly a fly comes and falls inside and it is dead. Then how it will be? இங்கிலீஷில் சொல்லுவ, தமிழ் எப்படி சொல்லணும்னு தெரியல. அவாய்டிங் டாக்ஸ் இஸ் an art, evading tax is a crime. அதாவது வரி செலுத்தாமல் கட்டாமல் இருப்பது ஒரு குற்றம். ஆனால் வரி கட்டாமல் இருப்பதற்கு சில சட்டபூர்வமான முறைகள் இருக்கு. அது ஒரு கலை. It is said that avoiding tax is an art, but when we evade tax, that is a crime. இது போல இந்த பூமியில் எத்தனையோ தீமைகள் பெருகி கொண்டிருக்கிற நாட்களில் ஞானமாய் நடக்க வேண்டும். Likewise, when evil is abounding in this world, we need to walk wisely in this world. அதை எப்படி அவாய்ட் பண்ண வேண்டும், எப்படி அந்த தீமைகளை தவிர்க்க வேண்டும் என்று ஞானத்தை பெற்றவர்கள் தான் நாம். And we are the people who have received wisdom of how tactfully we can avoid all the evil in this world. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, when we read Proverbs chapter 22 and verse 3, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். பேதைகள் ஞானம் இல்லாதவர்கள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். The simple or the ignorant people, they pass on and they get punished. விவேகி புத்திமான் தீமை முன்பதாகவே கண்டு தன்னை மறைத்துக் கொள்கிறார். A prudent man, a wise man, he foreseeth the evil that is coming and he is hiding himself. இப்படி ஞானமாய் நடக்கும்படியா அழைக்கப்பட்ட நாம், and we people who have been called to walk wisely like wise, நமக்குள்ள சொற்ப மதியினம் நம்முடைய கனத்தையும் நம்முடைய பேரையும் குறைக்கலாம். but a little folly, it will cause bad reputation for a wisdom and honor. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, when we consider the life of David, எப்படியாவது தாவீதை குற்றம் கண்டுபிடித்து கொலை செய்ய வேண்டும், அவன் சாக வேண்டும் என்று பல விதத்தில் சவுல் முயற்சி செய்தார். Saul tried in many ways somehow to find fault in David and he should kill him. ஒரு நாள் தாவீது சவுல் அழைத்த விருந்துக்கு தாவீது வரவில்லை. One day David was absent for the feast which Saul has invited him for. அப்போ கேக்குற, தாவீது எங்க? Then he is asking, where is David?
அவன் வரல அவன் ஒரு வரல என்று சொன்னான். And he was given a reply that he didn't come. உடனே அவருடைய பதில் என்ன? What was the immediate answer? அவன் சுத்தமானவன் அல்ல. He is not clean. அதுதான் சவுலுடைய மனதுக்குள்ள இருக்கிற யோசனை வெளியே வந்து அந்த பொறாமையிலிருந்து என்னென்னமோ தவறுகளை குற்றமாய் தாவீதின் மேல் செலுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். It is out of jealousy, all the unclean thing which is popping out of Saul, and that is blaming or accusing David in many ways. ஆனால் தாவீதை பற்றி வேதம் சொல்லுகிறது, தாவீது ஞானமாய் நடந்தான் சவுல் கிட்ட மாட்டாதபடிக்கு. But concerning David it is written, David walked wisely that he should not be entangled in any evil of Saul. சில வாரங்களுக்கு முன்பாக the foolishness of சாலமோனுடைய மதிகேடு என்று ஒரு செய்தியை நாம் கேட்டோம். And a few weeks before we heard a message which is titled The Foolishness of Solomon. சாலமோனுடைய ஞானத்தை பற்றி பைபிள் சொல்லுகிறது, உலகத்தில் பக்கத்து நாடுகளில் உள்ளவர்களும் ஞானத்தை கேட்கும்படியே வந்தார்களாம். And concerning the wisdom of Solomon, it is written in the scripture, all the people from the neighboring nations and the countries came to see the wisdom of Solomon. அனிதா என்கிறதான ஒரு பெண் பிள்ளை +2 1170 மார்க் வாங்கும்போது நமக்கு யாருக்கும் தெரியாது, அவ தற்கொலை பண்ணும்போது தான் ஃபேமஸ் ஆயிட்டா. ஆனா சாலமன் அப்படி இல்லை, அவருடைய ஞானத்தை கேட்கும்படியா பக்கத்துல உள்ள ராஜாக்கள்லாம் வந்தார்களாம். And when a girl called Anita, when she scored 1172 marks, we do not know about her, but when she committed suicide, we came to know about her. But for Solomon, when he was yet alive, knowing about all his wisdom, people came to see his wisdom. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 King chapter 4. 31ஆம் வசனம் வாசி. Let's read verse 31. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவனுடைய ஞானத்து நிமித்தம் சுற்றிலுள்ள ஜாதிகள் மத்தியில் இவன் பிரபலமானவனாய் மாறினான். Because of his wisdom, more than all the people surrounding him, he became very famous. 34ஆம் வசனம் வாசி. Verse 34. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தார்கள். They came to hear his wisdom. அப்போ அவ்வளவு ஃபேமஸ் ஞானத்து நிமித்தம் பெயர் பெற்றவன் அவ்வளவு ஒரு மதிகேடனா மாறிவிட்டான் பிற்காலத்தில். And he who became very famous because of his wisdom became so foolish on his later days. அவருடைய தைலத்திற்குள் ஒரு இல்ல நிறைய ஈ விழுந்து விட்டது. And in his ointment not just one fly, many flies fell down. இது போல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் ஞானம் அடைந்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு செத்த ஈ, ஒரு சொற்ப மதிகீனமான செயல் நம்முடைய எல்லா கணத்தையும் கெடுத்து விடலாம். Likewise, we are called to be wise. We should all be careful because one little fly or little folly in our life will spoil our entire life. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாவும் ஒரு விதத்தில் வேட்டையாடுவதில் ஒரு ஞானியா இருந்தார், கன்னிங் ஹண்டர். And when we read in Genesis chapter 25 verse 27 about Esau it is written he was a cunning hunter, which is also his wisdom. வாசியுங்கள். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவன், இங்கிலீஷ்ல கன்னிங், அது அர்த்தம் கை தேர்ந்தவனாய் இருந்தான். And it is written Esau was a cunning hunter. When we say cunning, he was very skillful. அப்போ அப்படி ஒரு பெயர் பெற்ற ஒரு மனுஷன். He was such a famous man. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, ஒரு அப்ப துண்டுக்காக அவருடைய ஆசீர்வாதத்தையும் சேஷ்ட புத்திர பாதத்தையும் இழந்தான். And it is written about him in the New Testament that just for a morsel of bread he lost his inheritance and all his blessings. வாசியுங்கள். ஒருவனும் எபிரேயர் 12:16. எபிரேயர் 12:16-17. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை பாருங்க, ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். Just for one morsel of meat he sold his birthright. அப்போ நாம் எத்தனையோ காரியங்கள் ஞானிகளா இருக்கலாம். We might be wise in many things. ஆனால் ஒரு சொற்ப மதியினம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் அது அந்த எல்லா ஞானத்தையும் கெடுத்து விடும். But a little folly comes out of our life, it will spoil our entire wisdom. நம்மை பார்த்து யாருமே நீயுமா என்று சொல்லக்கூடாது. And looking at us, none should say is it also you.
ஆகையால் நமக்குள்ள இருக்க அந்த சொற்ப மதியினத்தை நாம் கண்டுபிடித்து எங்கே நம்முடைய பேர் கெட்டு போகலாம் என்று அறிந்து அங்கே நம்முடைய டிஃபென்சஸ், நம்முடைய காப்பை நாம் எழுப்ப வேண்டும். And therefore we need to find all that little folly which is hidden in us. We need to remove it, and we should become more wise, and we should strengthen all our defenses.